ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம். அதாவது திவாகர் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரா அப்படின்ற விஷயங்கள் இப்போ ஒரு பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா திவாகர் வந்துட்டு இந்த பிக் பாஸ் விட்டு போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம இழக்கிறோம். ஃபன்னுக்கு ஃபன்னு, காமெடி எல்லாத்தையுமே இழக்கிற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்துட்டு திவாகர் இருந்தப்போ ரீல்ஸாவது பண்ணார், இவங்க நிறைய பேர் மிச்சர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ திவாகரை பற்றி பூர்ணிமாவும் இப்போ வந்து சூப்பராக ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னென்னா, திவாகர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க அவர் இன்னசென்ட்டாக, அவருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு. ஆனால் சூப்பராக கேம் விளையாண்டார் அப்படி சொல்லும் போது கானாவினத் மூஞ்சிலாம் மாறி போச்சு. அவர் உண்மையிலே செமையாக வந்து விளையாண்டார், அது உண்மை தான். ஏன்னா அவர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வி பயங்கரமாக கேட்டார், நிறைய விஷயங்கள் பொங்கினார். அதேமாதிரி எந்த டாஸ்க் வந்தாலும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாப்பில். எந்த மாதிரி உடம்பு அந்த டிசைன் அந்த ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் அதுக்கு ஆப்டாக வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் பண்ணுவாப்பில். ஆனால் அவர் மேலே வந்து தேவையில்லாத நிறைய பழிகளை வந்துட்டு சுமத்தி இப்போ இன்னமும் கானாவினத் பண்ணாத விஷயங்களெல்லாம் வந்து இவர் பண்ண மாதிரி வந்துட்டு அவரோட விஷயங்கள் அவ்வளோ பெருசாக போச்சு. ஆனால் கானாவினத்து வந்து அப்படி பெருசாக வெளியே போகவே மாட்டுது. அதுக்கு வந்துட்டு அழகாக வந்து வேறு மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே பிளான் பண்ணி அவரை வந்து வெளியே அமுச்சு விட்டாங்க. பட் திரும்ப வந்து ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாருன்ற மாதிரி ஒரு தகவல் வேறு வருது. அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு அவரை பற்றி இங்கே வந்து சொன்னது வந்து அங்கே எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதை வந்து ஆனால் விஜய் பார்வதி சூப்பர் கரெக்டாக சொன்னீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சப்போஸ் வந்தாருன்னா வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம அன்றைக்கே சொன்னோம், சீக்ரெட் ரூமில் வச்சுட்டு அனுப்பி விடுங்க, செம்மையாக இருக்குன்னு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.